இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சியடைகிறேன். இன்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 3 இறை வார்த்தைகள் 7-15 முடிய உள்ள இறை வார்த்தைகளை தியானிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறேன். இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிக்கதேமுடன் மேற்கொண்ட உரையாடலில் தனது பிறப்பு, இறப்பு மற்றும் உயிர்ப்பு பற்றிய மறையுண்மையை எடுத்துரைக்கிறார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அன்றி வேறு எவராலும் கிறிஸ்துவின் வருகையையும் அவர் அறிவித்த மறு உலக வாழ்வையும் அறிந்து கொள்ள இயலாது எனவும் எடுத்துரைக்கிறார். யூதர்கள் இயேசுவோடு வாழ்ந்தனர், அவரது போதனைகளை கேட்டனர், அருள் அடையாளங்களை கண்டனர். எனினும் அவர்தான் இறைமகன் என கண்டுகொள்ள தவறிவிட்டனர். காரணம், கிறிஸ்துவை அவர்கள் அரசராகத்தான் எதிர்பார்த்தார்களே அன்றி தச்சரின் மகனாக அல்ல. இறைவனை சட்டங்களை கடைபிடிப்பதிலும் சடங்குகளை நிறைவேற்றுவதன் வழியாகவும் எளிதில் அடைய முடியும் என்று நினைத்தனரே தவிர சக மனிதர்களை அன்பு செய்வதாலும் மதிப்பதாலும் மனிதநேயத்தோடு நடத்துவதாலும் இறைவனை எளிதில் அடைய முடியும் என்று அவர்கள் அறியவும் இல்லை, அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் உண்மையான இறைமகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வும் போதனைகளும் யூதர்களின் எதிர்பார்ப்புக்கு முற்றிலும் மாறுபட்டதாகவே இருந்தது. மண்ணுலகை பற்றிய கிறிஸ்துவின் பார்வை மறு உலக வாழ்விற்கு வித்திடுவதாக அமைந்தது. மண்ணுலகில் நாம் வாழும் வாழ்வே விண்ணுலக வாழ்விற்கு நம்மை தகுதியுடையவர்கள் ஆக்குகின்றது என்பதை உணர்த்தவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுவுரு எடுத்தார், மரித்தார், மீண்டும் உயிர்த்தார் என்று கூறுவதும் மிகையாகாது. கிறிஸ்துவின் பார்வை நமது பார்வை ஆக வேண்டுமானால், கிறிஸ்துவின் எண்ணம் நமது எண்ணமாக வேண்டுமானால், கிறிஸ்துவின் நோக்கம் நமது நோக்கமாக வேண்டுமானால், நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்பது மறுக்க முடியாத உண்மை. இதனை உணர்த்தும் விதமாகவே தூய ஆவியானவர் தரும் மறுபிறப்பை பெற்றுக்கொள்ள இன்றைய நற்செய்தியின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அடையாளம் என்பது மனித வாழ்வோடு இணைந்த ஒன்று. நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை இவ்வுலகிற்கு அடையாளப்படுத்த நினைக்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை துன்புறும் ஊழியராக அடையாளப்படுத்தி கொண்டார். அவரது தாழ்ச்சியின் மேன்மையை கண்டு தந்தையாம் கடவுள் அவரை என்றென்றும் வாழ்பவராக, எல்லாவற்றிற்கும் அரசராக அடையாளப்படுத்தினார். கிறிஸ்துவின் போதனைகளின்படி வாழ அழைக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவை எவ்வாறு அடையாளப்படுத்துகிறோம்? நம் உடன் வாழும் மனிதர்களை, அன்றாடம் நாம் சந்திக்கும் மனிதர்களை எவ்வாறு அடையாளப்படுத்துகிறோம்? திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் அவரை நம் வாழ்வில் எவ்வாறு வெளிப்படுத்துகிறோம்? சற்றே சிந்திப்போம். நமக்காக பிறந்து, நமக்காக மரித்து, நமக்காக உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அவருக்காக வாழ, அவரது விருப்பப்படி வாழ தூய ஆவியானவரை துணையாக கேட்போம். மறுபிறப்பு பெற்றவர்களாய் மண்ணுலக வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குவோம். ஆமேன்.